அன்பான தமிழ் மக்களை, உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த பிக் பாஸ் தமிழ் 8 ஒருவர் சொல்லியிருந்தார், விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்பதை விட்டு கெட்டுதான் போவார்கள் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று. அறம் என்றுமே அழியாது. திருவள்ளுவரும் நானும் என்ற நிகழ்ச்சியிலே நான் திருக்குறளை ஒரு பகவத்கீதையை விட அதிகமாக நான் நேசிக்கின்றேன். இலக்கியத்தின் மேல் அது நமக்கு கொடுக்கும் வாழ்வியல் விளக்கங்களிலே அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அப்படி அவர் விட்டு கொடுத்திருந்தாவிட்டால் 4வது பெட்டி எடுக்கும் வாய்ப்பு கிடைத்து அவர் இந்த குறளை உண்மையாக்கி இருக்க முடியாது. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்துதல் இனிது. ஒரு 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 முயலினோடு போட்டி போட்டு வெற்றி பெறுவதை விட ஒரு யானை சிங்கத்தோடு போட்டி போட்டு தோல்வியுறுவது எத்தனையோ மேல். புறமுதுகு காட்டாமல் நேரடியாக அதை எதிர்த்து நின்று ஒரு பெண்ணாக 17 நிமிடத்திலே 80 கிலோமீட்டர் போய்விட்டார். மீண்டும் அந்த 17 வரும்போது, அந்த கனமான பெட்டியோடு அவர் வரும்போது அது ஒரு 18.5 நிமிடமாக ஆகிவிட்டது. 1.5 நிமிடம்தான் குறைவாக வந்தார். அது எத்தனையோ வெற்றியை காட்டுகின்றது. ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதையும் நிரூபிக்கின்றது. ஆண் பெண்களுக்கு என்று நடந்தபோது பெண்ணை ஊக்கப்படுத்தும் வகையிலே கொஞ்சம் இருந்திருக்கலாம். இப்படி எல்லோரும் பெண்களை இழுக்கும்போது அதை எதிர்த்து தான் எதிர்நீச்சல் போட்டு வர வேண்டும் என்னும்போது பெண்களுக்கெல்லாம் அவர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் என்று நினைக்கிறேன். முத்து கூட பெட்டி பணம் வேணுமா இல்லை வீட்டுக்கு திரும்பி வரது வேணுமா என்று நான் கூட கேட்டேன் போவதற்கு முன் என்று சொன்னார். ஆனால் அவர் அப்படி கேட்ட மாதிரி தெரியவில்லை. அவர் எல்லா ஊக்கத்தையும் கொடுத்தாலும் ஜாக்குலின் வென்றது பிக் பாஸை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவருடைய எலிவலையிலே மாட்டப் போகின்றோம் என்பது தெரியாமல் நாம் எப்படியாவது நம்மளுடைய ஓட்டு போட்டவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் தைரியமாக சென்றது. யானையோடு சென்றது மாதிரி இருந்தது. நான் அதை ஒரு நாளும் தவறாக நினைக்கவில்லை. நான் ஊக்குவிக்கின்றேன். பெண்களே, எல்லா இடத்திலும் வெற்றி தேவையில்லை. சில இதை துணிந்து செய்து தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் பெரிய வெற்றியை உங்களால் காண முடியும். அது ஆண்களாலும் அடைய முடியாத வெற்றியாக இருக்கும். பெண்ணினுடைய பலம் அந்த மாதிரி தான். விமென் பவர் எம்பவர்மெண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் திங், செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா பெண்கள் எல்லா இடத்துலையும் இறக்குறாங்க. கனடாலையும் இருக்கிறேன். உலகமே சொல்லுது பெண்களுக்கு இங்கே ரொம்ப உரிமை இருக்குன்னு. ஆனாலும் நான் எல்லா வேலையிலையும் 50% பார்க்கல. நிறைய இடத்துல ஆண்கள் எடுக்கிற இதுகளை பெண்கள் எடுக்க முடியல. எங்கேயும் பேர்பட்ட முன்னேறப்பட்ட நாடுகளே அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு எண்களும் பெண்களை ஒரு தெய்வமாக நினைத்து அவர்களை ஊக்குவித்து கொண்டு அவர்கள் முன்னேறுவதை அழகு பார்த்து கொண்டிருக்கும் நாடு நம்மை. ஸோ அங்கேயே இப்படி வருகின்ற இளைய தலைமுறைகள் இப்படி செய்தார்கள் என்றால் அது மனதிற்கு கவலையாக தான் இருக்கின்றது. அவரும் ஒரு இடத்திலே சொன்னார், நான் என்று கேட்டதற்கு பெட்டி என்று இருந்து விட்டார். ஆனால் அவர் பெட்டிக்காக ஆசையே படவில்லை. அவர் அதை நிரூபித்து விட வேண்டும், நான் இதை முயற்சி செய்தேன் என்று இருக்க வேண்டும் என்று அவர் ரெடியாக தான் இருந்தால். வீட்டுக்குள் வர ஆசைப்பட்டாலும் அதை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் துணிந்து போனார் பாருங்கள். அந்த உயரத்துக்கு 17 நிமிடத்தை 35 பாதி நிமிடத்திற்கு குறைவாகவே 17.5 கூட இல்லை, 17 நிமிஷத்தில் போய் சேர்ந்து விட்டார். பெட்டியை தொட்டு விட்டார். அங்கிருந்து வரும்போது மீண்டும் 18 நிமிடம் இருந்தாலும் அது அந்த வெட்டியின் வேகத்திலையும் அதிலையும் அவரால் ஒரு 1.5 நிமிடம் கொஞ்சம் லேட்டாகி போய்விட்டது. அது ஒரு பெரிய வெற்றி தான் அவருக்கு. அவர் கப்பெல்லாம் பிடிச்சதுக்கு மேலே அவரே அந்த சிலை எல்லாரையும் உடைக்க சொன்னாலும் கூட அவங்களால எவிக்ட் ஆகாமல் அவரே தன் கௌரவமாக பாரதியார் மாதிரி தமிழ்நாடா தலை நிமிர்ந்து நில்லுன்ற மாதிரி தான் ஜாக்குலின் வெளியில் போனாங்க. அது ஒரு பெண்களுக்கே ஒரு பெருமை தான். அது பெண் சிங்கம் என்று சொல்வதற்கில்லை. ஏன்னா பெண் திறமையானவள், அவள் மன வலிமை கூடியவள் என்பதை நிரூபித்து விட்டாயம்மா. வாழ்க வளமுடன். ஆனால் பெண்களை என்றுமே குறைவாகவும் நாம் எடை போடக்கூடாது. அதற்காக நான் ஆண்களை இழிவாக சொல்லவில்லை. ஆண்கள் பெண் இருந்தால் புருஷனோ அப்பாவோ மாமாவோ அண்ணனோ இருந்தால்தான் முன்னேற முடியும் என்ற நிலையில் இல்லாமல் அவர்களாக முன்னேறுமாறு செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஜாக்குலின் மாதிரி எல்லோரும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எதிர்ப்பு இருந்தாலும் அவள் தன்னையே தானே ஊக்குவித்து கொண்டு அதே நேரத்தில் நட்புக்கும் மரியாதை கொடுத்து இருந்ததை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு 4 நல்ல நட்பாவது அவளுக்கு இதில் கிடைத்தது. அது உண்மையாக நட்பாக இருக்கும். ஆனால் அவள் யாரிடம் வைத்திருந்த அன்பு உண்மையானது. எங்கெங்கு சேர்ந்தாலும் அவர் அந்த அன்புக்காக தான் இயங்கினாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.